ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷிணா ஹோம். இன்றைக்கி வந்து ஒரு சக்தி வாய்ந்த பெருமாள் கோவிலை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவிலுக்கு நம்ம தொடர்ந்து 5 வாரம் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம்னா எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். வேலைவாய்ப்பு, திருமண தடை, கடன் பிரச்சனை அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு 5 வாரம் தொடர்ந்து வாங்க. விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாக நடக்கும். நேற்று வைகுண்ட ஏகாதசி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த கோவிலுக்கு வந்து வரணும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் வர முடியல. நேற்று வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து சாமி வந்து ஊர்வலம் வந்தது. சரி, அடுத்த நாள் வந்து சாமியை பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இந்த கோவில் வந்து எங்கள் பாட்டி ஊரில் தான் இருக்குது, திருக்குனூர் கிட்டக்க. ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த கோவிலுங்க. இந்த சாமி வந்து ஒருத்தரோட கனவுல வந்து நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து மண்ணை தோண்டி பார்த்ததும் அங்கே வந்து பெருமாள் சிலை இருந்தது. அதுக்கப்புறம் எடுத்து வச்சு தான் வந்து பூஜை பண்ணி இந்த கோவிலெலாம் கட்டி வழிபாடு பண்ணி. இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த கோயில் வந்ததுலேருந்து இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து வருஷம் திருப்பதிக்கு வந்து பாத யாத்திரையாக போவாங்க. மாலை போட்டு விரதம் இருந்து 7 நாள் வந்து நடந்தே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. இது மாதிரி வந்து ஒரு 10 வருஷமாக நடந்துகிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து எங்கள் அம்மாவுமே போவாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு மாலை போட்டுட்டு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே ஃபுல்லாக வந்து பெருமாள் பக்தராகவே வந்து எல்லாருமே வந்து சாமியை வழிபட்டுட்ருக்காங்க. மார்கழி மாதத்தில் எல்லா நாளும் சிறப்பாகவே வந்து கோவிலில் வந்து வழிபட்டுட்டு போவாங்க. நேற்று வைகுண்ட ஏகாதசி அதுமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சொர்க்கம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது பார்க்குறதுக்கே. வீடியோவோட நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நேரம் அங்கேயே இருந்து அந்த அழகெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கவலை இருந்துச்சு, அது கண்டிப்பாக பறந்து போயிடும். இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டெக்கரேஷனுக்கும் பெருமாளையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஆஞ்சநேயரும் உள்ளே இருக்கார். அவரையும் வழிபட்டுட்டு அப்படியே வந்து கோவிலை சுற்றி வந்துட வேண்டியதான். போகும்போதே விளக்கு போடுறதுக்கு வெளியிலவே இடம் இருக்கும், அங்கே விளக்கு போட்டுட்டு நம்ம வந்து சுற்றி வர வேண்டியதான். இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து அங்கே அன்னதானம் போடுவாங்க. அந்த பாருங்கள், இந்த டெக்கரேஷனுக்கும் பெருமாளுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாமிக்குமே நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, செம அழகாக இருந்துச்சு. உண்மையாகவே வந்து அங்கேருந்து வர்றதுக்கே மனசு வரல. பிரம்ம முகூர்த்தத்திலே நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு போவாங்களாம். மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் கோயிலுக்கு போகிறது ரொம்ப 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 சிறப்பான விஷயம். அந்த டைம்லேயே வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து சாமியை கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவிலுங்க. நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலுமே நம்மளோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஃபுல்லாகவே அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அப்படியே வதங்காமல் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் கார்ன்லாம் வச்சுலாம் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த லைட் டெக்கரேஷனாக பாருங்கள். சொர்க்க வாசலுக்காக அந்த கோவிலை சுற்றி வரும்போது வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாசப்படி திறந்து பார்க்குற மாதிரி ஃபுல்லாமே சூப்பராக டெக்கரேஷன் வந்து நல்லா இருந்து கோவில் பார்க்குறதுக்கு. கோவில் வந்து சின்ன கோவில் தாங்க, ஆனால் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் கட்டினது. இங்கேருந்து எல்லாருமே வந்து வருஷம் திருப்பதிக்கு பாத யாத்திரையாக போவாங்க. பாண்டியிலேருந்து பெருமாள் கோயிலுக்கு திருப்பதிக்கு நடந்தே போவாங்க. சனிக்கிழமை மட்டும் ஃபுல் டே வந்து ஓப்பனில் இருக்கும். மற்ற நேரத்தில் வந்து மார்னிங் ஈவினிங்கில் தான் ஓப்பனில் இருக்கும். கோயிலுக்கு போகிறதா இருந்தால் அந்த டைமுக்கு நம்ம வந்து போய்க்கிட்டேன். உள்ளவே வந்து ஆஞ்சநேயர் இருக்கார், கருட பகவான்லாம் இருக்காங்க. எப்பயுமே பெருமாளை கும்பிட்றதுக்கு முன்னாடி கருட பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பெருமாளை வணங்கணும்னு சொல்லுவாங்க. அதுமாரி நம்மளோட வேண்டுதலை வச்சுட்டு நம்ம திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.